முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் ஈரானுக்கு முழு ஆதரவை அளிப்பதாக ஆப்கானிஸ்தான் உறுதி. மேற்கு ஆசியாவில் பதற்றம் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் ஆப்கானிஸ்தான் அறிவிப்பு சர்வதேச அரசியலில் புதிய பரபரப்பு. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவரது போர்ட் ஆஃப் பீஸ் எனப்படும் புதிய சர்வதேச அமைப்பின் உறுப்பினர் நாடுகள் காசாவில் மனிதநேய உதவி மற்றும் புனரமைப்புக்காக $5 பில்லியன் அமெரிக்க நிதியை உறுதியளித்துள்ளதாக அறிவிப்பு. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயான அணுசக்தி பேச்சுவார்த்தை மீண்டும் தொடக்கம். பிப்ரவரி 17ஆம் தேதி ஜெனீவா நகரில் நடைபெற திட்டம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் ஈரானுக்கு முழு ஆதரவை அளிப்பதாக ஆப்கானிஸ்தான் உறுதியளித்துள்ளது. மேற்கு ஆசியாவில் பதற்றம் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் இந்த அறிவிப்பு சர்வதேச அரசியலில் புதிய சூழலை உருவாக்கியுள்ளது. ஆப்கானிஸ்தான் அரசின் பேச்சாளர் ஜபிஹுல்லா முஜாஹித் ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில், இஸ்லாமிய குடியரசு ஈரானுக்கு எதிராக எந்தவிதமான ஆக்கிரமிப்பும் ஏற்பட்டால் ஆப்கானிஸ்தான் மக்கள் தங்கள் ஈரானிய சகோதரர்கள் பல்வேறு வகையான ஒற்றுமையும் ஆதரவும் வழங்குவார்கள் என்று தெரிவித்தார். இது சாதாரண அரசியல் அறிக்கை அல்ல, பிராந்தியத்தில் உருவாகி வரும் இராணுவ ராஜதந்திர மாற்றங்களின் மத்தியில் வந்த மிக முக்கியமான கருத்தாக பார்க்கப்படுகிறது. முஜாஹித் மேலும் கூறியதாவது, சமீபத்தில் நடந்த 12 நாட்கள் போரில் ஈரான் வெற்றி பெற்றதாக அவர் குறிப்பிட்டார். எதிர்காலத்தில் ஏற்படும் எந்தவிதமான ஆக்கிரமிப்பையும் தற்காத்துக் கொள்ளும் முழுமையான திறன் ஈரானுக்கு உள்ளது என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த கருத்து ஈரானின் ராணுவ வலிமையை நேரடியாக ஆதரிக்கும் வகையில் அமைந்துள்ளது. இதற்கிடையில் ஆப்கானிஸ்தானுக்கென ஈரான் தூதர் அலி ரெசா பிக்தெலி கடந்த வாரம் முக்கியமான தகவலை வெளியிட்டார். தெஹ்ரான் காபூலுடன் பல துறைகளில் உறவுகளை வலுப்படுத்த விரைவாக நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தாலிபான் தலைமையிலான அரசை அங்கீகரிப்பதற்கு எந்த தடையும் இல்லை என்றும் தெரிவித்தார். அத்தகைய அங்கீகாரம் மிக விரைவில் நிகழலாம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இது நிகழ்ந்தால் சர்வதேச அளவில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள தாலிபான் அரசுக்கு ஒரு பெரிய அரசியல் முன்னேற்றமாக கருதப்படும். இந்நிலையில் அமெரிக்கா ஈரான் உறவுகளும் மீண்டும் கடுமையான திருப்பத்தை எடுத்து வருகின்றன. 2 அமெரிக்க அதிகாரிகள் ராய்டர்ஸிடம் தெரிவித்ததாவது, அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டால் ஈரானுக்கு எதிராக வாரக்கணக்கில் நீடிக்கும் தாக்குதல்களுக்கு அமெரிக்க ராணுவம் தயாராகி வருவதாக கூறியுள்ளனர். இவை ஒருமுறை தாக்குதல்களாக மட்டுப்படாமல் சூழ்நிலைகளை பொறுத்து நீண்டகால ராணுவ பிரச்சாரமாக மாறக்கூடும் எனவும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். இந்த தகவல் வெளியாகும் நேரம் மிக முக்கியமானது. ஏனெனில் ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பாக வாஷிங்டன் மற்றும் தெஹ்ரான் இடையே புதிய ராஜதந்திர முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. கடந்த வாரம் ஒமானில் அமெரிக்க மற்றும் ஈரானிய ராஜதந்திரிகள் நேரடியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த சந்திப்பின் நோக்கம் அணுசக்தி திட்டம் குறித்த பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவது. அதே நேரத்தில் பிராந்தியத்தில் அமெரிக்க ராணுவ இருப்பை கணிசமாக விரிவுபடுத்தியுள்ளது. அமெரிக்க அதிகாரிகளின் தகவல்படி பென்டகன் மேற்கு ஆசியாவுக்கு கூடுதல் விமானம் தாங்கி கப்பலை அனுப்பியுள்ளது. ஆயிரக்கணக்கான துருப்புக்கள், போர் விமானங்கள், வழிகாட்டப்பட்ட ஏவுகணை தடுப்புகள் மற்றும் பல்வேறு ராணுவ உபகரணங்கள் பிராந்தியத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. இந்த சூழ்நிலையில் வட கரோலினாவில் உள்ள ஒரு ராணுவ தளத்தில் உரையாற்றிய டிரம்ப் தெஹ்ரானுடன் ஒப்பந்தம் எட்டுவதில் ஏற்பட்ட சிரமங்களை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டார். இதற்கிடையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ சமீபத்தில் வெள்ளை மாளிகைக்கு விஜயம் செய்தார். அவர் மற்றும் டிரம்ப் நடத்திய பேச்சுவார்த்தைகள் முதன்மையாக ஈரான் குறித்தே இருந்தன என்று நெத்தன்யாஹூ தெரிவித்தார். நெத்தன்யாஹூ முன்பு வெளியிட்ட கருத்தில், ஏதேனும் ஒப்பந்தம் எட்டப்பட்டால் அது இஸ்ரேலுக்கு மிக முக்கியமான பாதுகாப்பு கூறுகளை கொண்டிருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். குறிப்பாக ஈரானின் அணு திட்டம், அதன் பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டம் மற்றும் பிராந்திய கூட்டாளிகளுடனான அதன் தொடர்புகள் ஆகியவை கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்றார். இவை அனைத்தும் நீண்ட காலமாக இஸ்ரேல் ஈரான் இடையிலான பதற்றத்தின் மைய காரணிகளாக உள்ளன. குறிப்பாக அணுசக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்களையும் பேச்சுவார்த்தையில் சேர்க்க அமெரிக்கா ஆர்வம் காட்டி வரும் நிலையில் இந்த பதற்றம் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இதற்கிடையே இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை அதாவது IRGC கடுமையான எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. ஈரான் நிலத்தில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டால் மேற்கு ஆசியா முழுவதும் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களுக்கு பதிலடி கொடுக்கலாம் என்று தெரிவித்துள்ளது. அமெரிக்கா தற்போது ஜோர்டான், குவைத், சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் துருக்கி உள்ளிட்ட பல நாடுகளில் ராணுவ வசதிகளை இயக்குகிறது. கூடுதலாக ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதிகளில் எதிர் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளையும் பராமரித்து வருகிறது. இந்த அனைத்தும் சேர்ந்து பார்க்கும்போது மேற்கு ஆசியா மீண்டும் ஒரு பெரிய மோதலின் விளிம்பில் நிற்கிறது என்ற கருத்து வலுப்பெறுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவரது போர்ட் ஆஃப் பீஸ் எனப்படும் புதிய சர்வதேச அமைப்பின் உறுப்பினர் நாடுகள் காசாவில் மனிதநேய உதவி மற்றும் புனரமைப்புக்காக $5 பில்லியன் அமெரிக்க நிதியை உறுதியளித்துள்ளதாக அறிவிப்பு. இந்த அமைப்பின் முதல் அதிகாரப்பூர்வ உச்சி மாநாடு பிப்ரவரி 19ஆம் தேதி வாஷிங்டனில் நடைபெறவுள்ளது. டிரம்ப் தனது சமூக வலைதளமான ட்ரூத் சோஷியலில் வெளியிட்ட பதிவில், இந்த அமைப்பின் உறுப்பினர்கள் ஆயிரக்கணக்கான பணியாளர்களை சர்வதேச ஸ்திரப்படுத்துதல் படை மற்றும் உள்ளூர் காவல் அமைப்புகளுக்காக வழங்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இந்த மாநாடு டொனால்டு டிரம்ப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பீஸ் வளாகத்தில் நடைபெறவுள்ளது. இது முன்பு யுனைடெட் ஸ்டேட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பீஸ் என அழைக்கப்பட்டது. 20க்கும் மேற்பட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் இதில் பங்கேற்க உள்ளனர். இதை வரலாற்றில் மிக முக்கியமான சர்வதேச அமைப்பு என டிரம்ப் கூறியுள்ளார். இந்த போர்ட் ஆஃப் பீஸ் அமைப்பின் முதல் தலைவராக தன்னை அறிவித்துள்ள டிரம்ப் இதை வரலாற்றில் மிக முக்கியமான சர்வதேச அமைப்பு என விவரித்துள்ளார். அவரது 20 அம்ச காசா அமைதி திட்டத்தின் கீழ் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. 2025 நவம்பரில் யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் தீர்மானத்தால் இது அங்கீகரிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆரம்பத்தில் காசாவின் போருக்கு பிந்தைய ஆளுகையை கண்காணிப்பதற்காக
செய்வதற்காக உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு பின்னர் அதன் அதிகார வரம்பை விரிவுபடுத்தி மோதல் பாதிப்புக்குள்ளான பிராந்தியங்களில் ஸ்திரத்தன்மையை உருவாக்கும் அதிகாரத்தையும் பெற்றுள்ளது. ஆனால் ஆய்வாளர்கள் இதை ஐநா அமைப்புக்கு மாற்றாக உருவாக்கப்படும் போட்டி அமைப்பு என்று எச்சரிக்கின்றனர். 11 உறுப்பினர்களை கொண்ட நிர்வாக குழுவில் பல சர்ச்சைக்குரிய மற்றும் முக்கிய நபர்கள் இடம்பெற்றுள்ளனர். ஜாரட் குஷ்னர், டோனி பிளேர், மார்க்கோ ரூபியோ, மார்க் ரோவன். போர்டின் நிகழ்ச்சி நிரல், உறுப்பினர் தேர்வு மற்றும் முக்கிய நியமனங்கள் மீது ட்ரம்புக்கு முழு அதிகாரம் உள்ளது. மேலும் முடிவுகள் மீது வீட்டோ அதிகாரமும் அவரிடம் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விமர்சகர்கள் இதை ஒரே பங்குதாரருடன் தனியார் மயமாக்கப்பட்ட ஐநா என்று ஒப்பிடுகின்றனர். நிரந்தர உறுப்பினர் பதவிக்கு $1 பில்லியன் பங்களிப்பு தேவைப்படும் என்ற மாதிரி நடைமுறை பணம் கொடுத்து ஆளும் அமைப்பு என்ற குற்றச்சாட்டையும் உருவாக்கியுள்ளது. உறுதியளிக்கப்பட்ட $5 பில்லியன் தொகையில் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மற்றும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் மட்டுமே வெளிப்படையாக அடையாளம் காணப்பட்ட நன்கொடையாளர்களாக உள்ளனர். ஒவ்வொரு நாடும் தோராயமாக $1 பில்லியன் வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. மீதமுள்ள $3 பில்லியன் விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. இது புதிய நிதியா அல்லது ஏற்கனவே உறுதியளிக்கப்பட்ட தொகைகளை மறுபெயரிட்டு அறிவித்ததா என்பது தெளிவாகவில்லை. இந்த அமைப்பில் பெஞ்சமின் நெத்தன்யாகு உறுப்பினராக உள்ளார். அவருக்கு எதிராக இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. காசா பகுதியில் நடந்த போர் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அவர் விசாரணைக்கு உட்பட்டுள்ளார். போர்ட் ஆஃப் பீஸ் கண்காணிக்க சப்போஸ்ட் செய்யப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் நிலத்தில் சிதைந்து வருகிறது. காசா அரசு ஊடக அலுவலகத்தின் தகவல்படி 2025 அக்டோபர் 11 முதல் அமலில் உள்ள போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் குறைந்தது 1620 முறை மீறியுள்ளது. வான்வழி தாக்குதல்கள், பீரங்கி குண்டுவீச்சு, துப்பாக்கிச்சூடு மற்றும் கட்டிட இடித்தல் ஆகியவை இதில் அடங்கும். இந்த காலகட்டத்தில் குறைந்தது 601 பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளனர். 1600க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். மேலும் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்றும் மனிதநேய உதவிகளை காசாவுக்கு அனுமதிப்பதில் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் உள்ளன. காசாவை நிர்வகிக்க நியமிக்கப்பட்ட தொழில்நுட்ப குழுவுக்கே அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயான அணுசக்தி பேச்சுவார்த்தை மீண்டும் தொடக்கம். பிப்ரவரி 17ஆம் தேதி ஜெனீவா நகரில் நடைபெற திட்டம். ஞாயிற்றுக்கிழமை வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வ அறிக்கையில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் ஆஃப் ஈரான் இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளது. ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி ஏற்கனவே சுவிட்சர்லாந்து நோக்கி புறப்பட்டுள்ளார். அங்கு அவர் இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அமைப்பின் பொது இயக்குநர் ரஃபேல் குரோசி, சுவிட்சர்லாந்து மற்றும் ஓமன் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களையும் சந்திக்க உள்ளார். இந்த சந்திப்புகள் அனைத்தும் அணு ஒப்பந்தத்தை மீண்டும் உயிர்ப்பிக்க முயற்சியின் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. இந்த ஜெனீவா அமர்வு ஈரான் அமெரிக்கா இடையேயான இரண்டாவது மறைமுக அணுசக்தி பேச்சுவார்த்தையாகும். இதற்கு முன் மஸ்கட் நகரில் ஆரம்ப சுற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அந்த சந்திப்பை பத்ர் அல் புசைதி தீவிரமானதும் ஆக்கப்பூர்வமானதும் என்று விவரித்திருந்தார். அந்த முதல் சுற்று இரு தரப்பினரின் நிலைப்பாடுகளை தெளிவுபடுத்தியதோடு முன்னேற்றத்திற்கான சாத்தியமான பாதைகளையும் வரைந்ததாக கூறப்படுகிறது. ஈரான் துணை வெளியுறவு அமைச்சர் மஜீத் தக்த் ரவான்சி அணு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு ஈரான் தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். ஆனால் அதற்கான முக்கிய நிபந்தனையாக அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடைகளை நீக்க வேண்டும் என்பதே பிபிசிக்கு அளித்த நேர்காணலில் அவர் தெளிவாக கூறியது. யுரேனியம் செறிவூட்டலை நிறுத்த முடியாது, அது ஈரானின் இறையாண்மை உரிமை. ஒப்பந்தத்தை விரும்புவதை நிரூபிக்க வேண்டியது அமெரிக்காவின் பொறுப்பு. இது இந்த பேச்சுவார்த்தையின் மையப்புள்ளி என்று கூறியிருக்கிறார். ஈரான் அணு ஆற்றல் அமைப்பின் தலைவர் முகமது இஸ்லாமி முக்கியமான ஒரு சைகையை அளித்துள்ளார். அனைத்து நிதி தண்டனைகளும் நீக்கப்பட்டால் அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருப்பை குறைக்க ஈரான் தயாராக இருக்கலாம். அவர் மேலும் கூறியதாவது, அமெரிக்காவின் தடைகளை ஈரானின் வளர்ச்சியை தடுக்க பயன்படுத்தப்படும் முக்கிய கருவி என்று கூறினார். ராஜதந்திர முயற்சிகளுக்கு இணையாக ராணுவ நிலைமையும் பதற்றமாக உள்ளது. ராய்ட்டர்ஸ் வெளியிட்ட தகவலின்படி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டால் வாரக்கணக்கில் நீடிக்கும் தாக்குதல்களுக்கு அமெரிக்க ராணுவம் தயாராகி வருவதாக கூறப்படுகிறது. மேலும் மேற்கு ஆசியாவிற்கு 2வது அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல் அனுப்பப்பட்டுள்ளது. டிரம்ப் தெஹ்ரானில் அரசு மாற்றம் நடப்பது சிறந்த விஷயம் என கருத்து தெரிவித்துள்ளார். அமெரிக்க வெளியுறவு செயலர் மார்க்கோ ரூபியோ ஒப்பந்தம் எட்டுவது மிகவும் சவாலானது என்று கூறியுள்ளார். அமெரிக்கா ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக கூறினாலும் மறுபக்கம் கடுமையான நிலைப்பாட்டையும் காட்டுகிறது. இந்த வாரம் ஜெனீவா நகரில் நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தை ஒரு பெரிய ராஜதந்திர முயற்சியின் ஒரு பகுதியாகும். அமெரிக்க குழுவில் ஸ்டீவ் விட்காஃப், ஜாரட் குஷ்னர் இவர்களும் கலந்து கொள்ள உள்ளனர். இதே நாளில் ரஷ்யா, உக்ரைன் பிரதிநிதிகளுடனும் தனித்தனி முக்கோண விவாதங்கள் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் சுவிட்சர்லாந்து இரு தரப்பினருக்கும் இடையே உரையாடலை எளிதாக்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளது. நாங்கள் எப்போதும் நல்ல அலுவலகங்களை வழங்க தயாராக உள்ளோம் என சுவிஸ் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.